வணக்கம். இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேலர்கள் என்பதை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் மூவரும் இந்தியாவில் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம பிரம்மா என்றும், ஆபிரகாமின் குமாரனான ஈசாக்க ஈஸ்வரன் என்றும், ஆதிசிவன் என்றும், ஈசாக்கின் குமாரனான யாக்கோப கண்ணன் என்றும், கந்தன் என்றும் இந்தியாவில் அழைக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசமானது வடக்கு இஸ்ரவேல், தெற்கு யூதாயா என்று இரண்டாக பிரிந்திருந்தது. தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் வடவேங்கடம், தென்குமரி என்று இந்த நாடுகள் அழைக்கப்பட்டிருக்கு. வடவேங்கடத்தின் அதிபதியாக வேங்கடாசலபதி அறியப்படுகிறார். தென்குமரியின் அதிபதியாக குமரன் அறியப்படுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலிருந்த வடக்கு பகுதியில் இருந்த இஸ்ரவேலர்களும், தெற்கு பகுதியில் இருந்த யூதர்களும் நாடு கடத்தப்பட்டு ஈராக் பகுதியை அடைந்த பிறகு மொர்தெகாய் என்ற சாணக்கியரனால இந்தியாவில் ஒருங்கிணைக்கப்பட்டாங்க. அப்பொழுது இஸ்ரவேல் கோத்திரத்தில் ராஜாக்கள் தோன்றினாங்க. அப்படி தோன்றின ராஜாக்களுடைய அரண்மனையில் யூதர்கள் சூதர்கள் என்ற பெயரில் பரிசுத்த வேதாகமத்தின் நிகழ்வுகளை ஜெயக்கதைகளாக, நாடகங்களாகவும் பாடல்களாகவும் அரங்கேற்றினாங்க. இவ்வாறு சூதர்களால் ஜெயக்கதை என்ற பெயரில் சொல்லப்பட்டு வந்த பரிசுத்த வேதாகமத்தின் நிகழ்வுகளை வியாசர் என்ற முனிவர் 18 புராணங்களாக இயற்றினார். இதில் வடவேங்கடத்தின் அதிபதியை தலைவனாக கொண்டு 10 அவதாரங்களையும், தென்குமரியின் அதிபதியை தலைவனாக கொண்டு கந்த புராணத்தையும் இயற்றியுள்ளார். இதில் இந்த புராணங்களை எழுதின வியாசர் லேவியர் ஆகமத்தையும் சங்கீதத்தையும் சேர்த்து ரிக், யஜூர், சாம வேதங்களாக இயற்றியுள்ளார். அதனால் இவர் வேத வியாசர் என்று அழைக்கப்படுகிறார். இவரை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்தில் அர்ஜுனன் சூரியனை ஒரு நாள் முழுவதும் நிறுத்தின நிகழ்வை யோசுவா புத்தகத்தில் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் யோசுவா ஒரு நாள் முழுவதும் சூரியனை நிறுத்தினதாக சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு பக்கத்திலேயே யாசேரின் புத்தகத்தில் இந்நிகழ்வு எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று யூதர்கள் வில்வித்தையில் சிறந்தவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத குறித்து 2 சாமுவேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அருகிலேயும் யாசேரின் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பு எழுதப்பட்டுள்ளது. இந்த 2 இடங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள யாசேர் தான் வியாசர் முனிவர் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.